கிளாஸ் 12 சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.9ல் இந்த கொஷினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ உங்கள் கொடுத்துருக்க கொஷினில் என்ன கொடுத்துருக்கா முதல்ல படிங்க. வெரிஃபை அப்படிங்கிறது வெரிஃபைனாலே என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம் வித் கிவன் மேட்ரிக்ஸை வச்சு. ஓகேவா? அதுவும் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு தான் நம்ம பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் இதுதான். ஓகேவா? முதல்ல கிவனை எடுத்து எழுதிடலாம். a is equal to 0, 1, minus 3, 4 and b is equal to minus 2, 0, minus 3, minus 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கான், ஏபி ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம எப்படி படிக்கலாம், முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணலாம் இந்த இரண்டு மேட்ரிக்ஸை. 0, minus 3, 1, 4. அதுக்கப்புறமா பி மேட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். ஸோ இவனை எடுத்து மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 இன்ட்டு 2 மைனஸ் 2 0. அதுக்கப்புறமா மைனஸ் 3 இன்ட்டு 0 0 தான். ஓகேங்களா? ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 2னா மைனஸ் 2. அதுக்கப்புறமா 4 இன்ட்டு 0 உங்களுக்கு 0. ஓகேவா? அதேமாரி ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமு. ஓகேவா? இப்போ 0. அதுக்கப்புறமா 3 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 1னா அப்போ 3a. ஓகேவா? அதுக்கப்புறமா ரெண்டாவது ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ மைனஸ் 3a மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுதான் உங்களுக்கு ஏபிக்கான மேட்ரிக்ஸு. ஓகேவா? ஏபிக்கான மேட்ரிக்ஸு உங்களுக்கு இதுதான் கிடச்சிருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏபி ஹோல் இன்வெர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஏபி ஹோல் இன்வெர்ஸ்னால் நமக்கு இன்வெர்ஸ்னாலே நமக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போது ஏபி ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு இருக்கனால 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஏபிக்கு நம்ம டிட்டர்மெண்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாமா? 0 இன்ட்டு 7 அது 0 தான் கிடைக்க போகுது. அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் மைனஸ் எழுதிடுவோம். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸு அப்போது இங்கே எழுதிடுவோம். ஓகேவா? 2 இன்ட்டு 3 அப்போ 6. ஓகேவா? அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 இங்கே நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டெட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால ஏபி இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகேவா? அண்டு ஹென்ஸ் ஏபி அப்படிங்கிறது ஹோல் இன்வெர்ஸ் அது எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஓகேவா? அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கனால நம்ம ஏபி தானே இங்கே இருக்கான். இப்போது இவனுக்கு இவன் தான் நமக்கு மெயின் டைகனல். இந்த மெயின் டைகனல் இருக்கிற எலமெண்ட்டை அப்படியே மாற்றி எழுதுங்க. -7 0. ஈவன் தான் நமக்கு ஆன்டி டைகனல். ஓகேவா? இந்த ஆன்டி டைகனலில் இருக்க சைனை மொத்தம் மாற்றி விடுங்க. அப்போ 2 -3a. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. இப்போது நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் எழுதிடலாமா? அப்போது ஏபி ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சா 6 எழுதிட்டேன். இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி யார், இவன் தான். எடுத்து எழுதிடலாமா? -7 2 -3a 0. ஸோ இதுதான் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பி இன்வெர்ஸு ஏ இன்வெர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பி இன்வெர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எழுதுனா 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் பிஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் பிஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? இப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தால் என்னப்பா வரும், -2 -1. அப்போ மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு +2ன்னு கிடைக்கும். ஓகேவா? எப்பவும் போல் மைனஸ் எழுதிடுவீங்க. இப்போ இங்கே 0 இன்ட்டு எனிதிங் இங்கே 3 தான் இருக்குது. அது கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு 2ன்னு கிடைக்குது, இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் பி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா ஏ இன்வெர்ஸ் அதுதானே கேட்டிருக்காங்க. இங்கே ஏ இன்வெர்ஸு, அப்போ ஏ இன்வெர்ஸ்னால் 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 0. ஓகேவா? அதுக்கப்புறமா மைனஸ் எப்பவும் போல் எழுதிடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸு 1 இன்ட்டு 3a 3ன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இங்கே 3a நாட் ஈக்குவல் டு 0. அப்போது ஏ இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போது ரெண்டுத்துக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்ல. சரியா? இங்கே அட்ஜாயிண்ட் எழுதிடுறேன்.
அட்ஜாயிண்ட் ஆஃப் பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு பிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெயின் டைகனலை அப்படியே மாற்றி எழுதிடலாமா -1 -2 ஆன்டி டைகனலுக்கு சைனை மட்டும் மாற்ற போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏயோட அட்ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை அப்படியே மாற்றி எழுத போகிறீங்க 4 0 அதுக்கப்புறமா இங்கே சைனை மாற்ற போகிறீங்க. அப்போது -1 3a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இப்போது ரெண்டுத்தையும் எடுத்து மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இப்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கும் ஏ இன்வெர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/, இங்கே ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3a அதுக்கப்புறமா மல்டிபிள் பண்ண போகிறீங்க அட்ஜாயிண்ட்டுக்கு 4 -1 3a 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. பி இன்வெர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 அதுக்கப்புறமா -1 0 3a -2ன்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இப்போ பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணால் போதுமானது. சரிங்களா? இது வந்து ஸ்கேலாரு, இதுவும் ஸ்கேலாரு. இப்போ அந்த ஸ்கேலாரை அப்படியே வெளியே எடுத்து எழுதணும்னா உங்களுக்கு 1/3a × 1/2ன்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இப்போ முதல்ல பி இன்வெர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அப்போ பி இன்வெர்ஸ்னா -1 0 3a -2 ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏ இன்வெர்ஸ் அடுத்தது. சரிங்களா? ஏ இன்வெர்ஸ் தானே கொடுத்துருக்கேன். அப்போ அதை எடுத்து எழுதுங்க. அப்போ 4 -1 3a 0 இப்போ இதை எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. இது ஸ்கேலர் தானே, அப்போ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணால் 1/6ன்னு கிடைச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா -4 ஃபர்ஸ்ட் ரோவு ஃபர்ஸ்ட் காலமு -4 -3a அதுக்கப்புறமா 0 அதுக்கப்புறமா +2ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -3a +0 அதுக்கப்புறமா 0 ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/6 டிவைடட் பை இங்கே -7 2 -3a 0 ஸோ இதுதான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த மேட்ரிக்ஸு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா?